ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்று மாலை நேரம். வாசலில் அழைப்பு மணி ஒலித்தவுடன் மீனா திக்கிட்டு நிமிர்ந்தாள். சமையலறையில் இரவு உணவிற்காக வேலைகளில் இருந்தவளுக்கு இந்த நேரம் யார் வந்திருப்பார்கள் என்று அவளுக்கே புரியவில்லை. வீட்டில் அவள் மட்டும்தான் இருந்தாள். தயக்கத்துடன் கதவருகே சென்று மெலிதான குரலில் யார் என்று கேட்டாள். இது மதன் வீடுதானே? கதவின் மறுபுறத்திலிருந்து ஒரு கனத்தமான ஆண் குரல் கேட்டது. ஆம், இது அவர் வீடுதான். நீங்கள் யார்? என்ன விஷயம்? மதன் மீனாவின் கணவன். அவர்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகின்றனர். அந்த சிறிய அழகான பங்களாவில் அவர்கள் இருவரும் மட்டும்தான் வசித்து வந்தார்கள். நான் மதன் காலேஜ் ஃப்ரெண்ட். என் பெயர் ஆகாஷ். ஒரு வேலையா இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார். உடனே மீனா யோசித்தாள். கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் தெரியாத ஒருவருக்கு கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று ஒரு தயக்கம். அவர் இப்போது வீட்டில் இல்லை என்று அவள் இழுக்க, பரவாயில்லை அண்ணே, கதவை திறங்க, நான் மதன் கிட்ட பேசிட்டு வரேன் என்றான் ஆகாஷ். அவள் மெதுவாக கதவை திறந்தாள். முன்னால் 6 அடி உயரத்தில் இருப்பான். அழகான தோற்றம். தோளில் ஒரு சிறிய பையுடன் ஆகாஷ் நின்று கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. அப்போது மீனாவிற்கு அந்த முகம் ஒரு பரிச்சயமான முகமாக தெரிந்தது. ஆம், திருமணமான புகைப்படங்களில் இவனை நான் பார்த்திருக்கின்றேன். வாங்க என்று அவனை வரவேற்று ஹாலில் அமர வைத்தாள். அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது அவள் தலைமுடியை சரியாக வாரவில்லை என்று. துப்பட்டாவும் அணியவில்லை. அவளது பார்வையில் ஒரு மாற்றம் தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு தோன்றிய பிறகு பதட்டத்துடன் அறைக்குள் சென்று ஒரு துப்பட்டாவை எடுத்து போர்த்தி கொண்டாள். மதனுக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ மதன், ஒரு ஃபோன் கூட இல்லையா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஆகாஷ் வந்திருக்காரு என்றாள். அப்போது மீனா, மதன் எப்போதும் அவரிடம் கடுமையாகவே பேசுவான். இப்பொழுதும் அப்படியே தான் பேசினான். ஆமாம், அவன் வரதா சொல்லி இருந்தான். ஃபோனை அவன்கிட்ட கொடு என்றாள். உடனே மதனும் சிடுசிடுப்புடன் ஆகாஷும் மதனும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் சிரித்து பேசிவிட்டு ஃபோனை திரும்ப கொடுத்தான். பவித்ரா, ஆகாஷ் என் நெருங்கிய நண்பன். அவன் சில நாட்கள் அங்கேயே தங்குவான். அவனை நல்லா பார்த்துக்கோ. நான் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும் என்று கூறிவிட்டு மதன் ஃபோனை வைத்தான். அப்போது மீனாவிற்கு அது ஒரு பக்கமும் நிம்மதியாகத்தான் இருந்தது, மறுபக்கம் சங்கடமாகவும் இருந்தது. மதன் வேலை நிறுத்தமாக அடிக்கடி வெளியூர் சென்றிருப்பான். அந்த பெரிய வீட்டில் தனியாக இருப்பது அவளுக்கு பெரும் பயத்தை தான் தரும். இப்பொழுது யாராவது ஒருவர் துணைக்கு வருகின்றார்களே என்று ஒரு நிம்மதி இருந்தது. அவள் விருந்தினர் அறையை அவனுக்காக தயார் செய்தாள். நீங்க இங்க தாராளமாக தங்கிக்கலாம், இது வேண்டுமானாலும் என்கிட்ட கேளுங்க என்றாள். மீனா அன்று இரவு சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவள் மனம் முழுக்க ஆகாஷை பற்றியே இருந்தது. அவன் மிகவும் வசீகரமாகவே தெரிந்தான். அவனது கணவன் மதன் அவனிடம் ஏதாவது ஒரு முறை கூட அன்பாகவே பேசியதில்லை. ஆனால் இந்த ஆகாஷ் முதல் சந்திப்பிலேயே இவ்வளவு மரியாதையாக பேசுகின்றானே. சிறிது நேரம் கழித்து அவனுக்கு ஒரு உணவு பற்றி கேட்பதற்காக அவன் அறைக்கும் சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே ஆகாஷ் களைப்பில் சட்டையை கூட மாற்றாமல் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தான். அவனது சிதறிய தலைமுடியும் அந்த உறக்க நிலையும் மீனாவிற்கு இனம் புரியாத ஒரு உணர்வையும் தூண்டியது. சற்றென்று தன்னை சமாளித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். பின்பு இரவு உணவு தயாரானவுடன் அவன் எழுந்தான். இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டார்கள். நீங்கள் ஏன் இப்போது தனியாயிருக்கிறீர்கள்? மதனுடன் அவங்களுடைய அம்மா அப்பா எங்கே என்று ஆகாஷ் கேட்க, கல்யாணம் முடிஞ்சதும் நாங்கள் இங்கே தனியாக வந்துட்டோம். மதன் இது கம்பெனியில் கொடுத்த வீடு. இப்போது இதை தவணை முறையில் நாங்களே விலைக்கு வாங்கிட்டோம் என்று தன் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டாள்.
உணவுக்கு பிறகு மீனா தன் அறைக்கு சென்றாள். வெகு நேரம் தூக்கம் வரவில்லை. அப்போதும் அதனுடன் அவள் வாழ்ந்த 2 வருடங்கள் அவளுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் தரவில்லை. உடனே மதன் எப்போதும் போனில் யாரையோ ஒரு பெண்ணுடன் நீண்ட நேரம் பேசுவான். மீனா கேட்டால் உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று அவளை அடக்குவான். திடீரென்று பக்கத்து அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்டது. மீனா பதறி போய் எழுந்தாள். அது ஆகாஷின் அறை அல்ல, அவர்களது அறையின் ஜன்னல் காற்றுக்கு திறந்து படபடவென அடித்து கொண்டிருந்தது. பயத்தில் அவள் கத்தி போனாள். சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆகாஷ், என்ன மீனா, என்ன ஆச்சு என்று கதவை தட்டினான். அவள் நடுங்கியபடியே கதவை திறந்தாள். யாரோ ஜன்னல் வழியாக வராங்கள் போல் நினைத்தேன் என்று தேம்பி அழுதாள். ஆகாஷ் ஜன்னலை சோதித்து பார்த்தான். யாரிடையும் இல்லையே. ஜன்னல் தாழ்பால் கொஞ்சம் தளர்வாக இருக்கின்றது. காத்துல அதுவாக திறந்திருக்கும். பயப்படாதே என்று அவளை தேற்றினான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்களே என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள் மீனா. அவளது அந்த பயமும் தனிமையும் ஆகாஷிற்கு ஒரு விதமான ஈர்ப்பை உண்டாக்கினர். அந்த நள்ளிரவில் அமைதியில் மதனிடம் கிடைக்காத அந்த பாதுகாப்பை மீனா ஆகாஷின் கண்களில் கண்டாள். ஒரு புதிய உறவின் ஆரம்பமா அல்லது ஒரு விபரீதத்தின் அறிகுறியா என்று தெரியாமலேயே அந்த இரவு மௌனமாக நகர்ந்தது. நீங்க இங்கேயே இருங்க, எனக்கு தூக்கம் வரைக்கும் இன்று மீனா மிம்மிக்கொண்டே சொன்னபோது ஆகாஷால் அவளை தட்ட முடியவில்லை. அவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்து கொண்டாள். ஆகாஷ் அவள் அருகே அமர்ந்தாள். அந்த நள்ளிரவின் அமைதியின் பயத்தினால் சிவந்திருந்த அவளது முகம் அவனுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அறியாமலேயே அவன் கைகள் அவள் கன்னத்தை தடவின. மீனாவின் கண்கள் மூடி அசைவுற்று இருந்தாள். அது எதிர்ப்பா அல்லது அந்த ஐஸ்வர்யமா, தந்த நிம்மதியா என்று ஆகாஷிற்கு புரியவில்லை. நீண்ட நேரம் கழித்து அவள் உறங்கிய பின் ஆகாஷ் தன் அறைக்கு சென்று முகத்தில் நீர் ஊற்றி கொண்டாள். தன் நண்பனின் மனைவி மீது தனக்கு வரும் அந்த ஈர்ப்பு சரிதானா என்று கேள்வி அவன் மனதை வாட்டி கொண்டிருந்தது. மறுநாள் காலை மீனா இரவு நடந்த சம்பவத்திற்காக சற்று வெட்கப்பட்டாள். ஆகாஷ் தனது சொத்து சம்பந்தமான வேலைக்காக வெளியே கிளம்பினான். போகும் வழியில்தான் வாங்கிவிருக்கும் நிலத்தின் உரிமையாளரை பார்த்தான். அவனுடன் போன் செய்து பார்த்தபோது ஒரு பெண் எடுத்தாள். யார் பேசுவது? அந்த குரலில் ஒரு விதமான அவசரம் தெரிந்தது. என் பெயர் ஆகாஷ், நான் ரகுநாதன் சாரை பார்க்க வேண்டும். அவர் இப்போது வீட்டில் இல்லையா? யாத்திரி அவர்களை கூப்பிடுங்கள் என்றார். அந்த பெண் சொல்லும்போது பின்னிலைவில் ஒரு ஆணின் முணுமுணுப்பும் கேட்டது. ரகுநாத் வீட்டில்தான் இருக்கின்றார், ஆனால் பேச விருப்பமில்லை என்பது ஆகாஷிற்கு புரிந்தது. நேரடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஆகாஷ் அந்த சிறிய பங்களாவின் கேட் பூட்டை உடைத்து உள்ளே உழைந்தார். ஆனால் பக்கத்து அறையிலிருந்து சிரிப்பு சத்தமும் கிசுகிசுப்பும் கேட்டு கொண்டிருந்தது. யாரோ கதவை தட்டுற சத்தமும் கேட்டது. ரகு, அது ஒரு பெண்ணின் குரல். விடுடி, யாரு வந்தா நமக்கு என்ன, இங்கே வா. இது ஒரு ஆணின் அதிகாரமான குரல். கதவு லேசாக திறந்திருக்க ஆகாஷ் உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ரகுநாத்துடன் இருந்த அந்த பெண்ணை பார்த்தவுடன் ஆகாஷ் அதிர்ந்து போனான். அவன் வந்த வேலை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் மீனாவின் வீட்டிற்கே வந்தான். வீட்டில் மீனா குளித்துவிட்டு அப்போதுதான் ஈர கூந்தலுடன் இருந்தாள். அவளது அந்த தோற்றம் ஆகாஷை மீண்டும் நிலைக்குலைய செய்தது. ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டீர்களே என்று அவள் புன்னகையுடன் கேட்டாள். பார்க்க வேண்டிய ஆள் இல்லை என்று சுருக்கமாக முடித்து கொண்டான் ஆகாஷ். இருவரும் மதிய உணவு சாப்பிட்ட போது மீனா தன் மனதை திறந்தாள். உங்க 2 பேருக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு? ஆகாஷ் கேட்டான். பெரியவங்க பார்த்து தான் நிச்சயம் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா என் அம்மாவோட தூரத்து சொந்தம். ஒரு விஷயத்தில் என்னை பார்த்துட்டு பிடிச்சு போய் உடனே கல்யாணமும் பண்ணிட்டாங்க.
ஆனா என்று அவள் நிறுத்தி கொண்டாள். அவளது கண்களில் தெரிந்த சோகம் அவள் மதனுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை தரைவற்றவாக சொன்னாள். அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் மீனா என்றாள் ஆகாஷ். ஆனா நான் அப்படி இல்லை என்று மீனா முணுமுணுத்து ஆகாஷின் காதுகளில் விழுந்தது. மதிய உணவிற்கு பிறகு மீனா தன் தோழியை பார்க்க செல்ல வேண்டும் என்றாள். ஆகாஷ் அவனை தன் காரில் அழைத்து சென்றான். காரில் அவன் அருகே அமர்ந்திருந்த போது மீனா சீட் பெல்ட் அணியாமல் மறுத்தாள். எனக்கு இது ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஆகாஷ் என்றாள். பரவாயில்லை, பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் என்று சொல்லி அவனாகவே குனிந்து அவளுக்கு சீட் பெல்ட்டையும் மாட்டிக்கொண்டான். அந்த நெருக்கமான நொடிகளில் இருவரின் சுவாசமும் ஒன்றை ஒன்று உரசி கொண்டனர். கார் ஒரு சிக்னலில் நின்றபோது வலது பக்கம் நின்ற சொகுசு காரை ஆகாஷ் எதிர்ச்சியாக பார்த்தான். அவனது கண்கள் விரிந்தனர். அங்கே டிராஃபிக் சீட்டில் மதன் அமர்ந்திருந்தான். அவன் அருகே ஒரு இளம்பெண்ணும் மிக நெருக்கமாக சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அப்போது மீனா ஜன்னல் வழியாக மறுபுறம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனிக்கவில்லை. அப்போது மதன் ஊரில் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு அதே ஊரில் வேறொரு பெண்ணுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கின்றானே. சிக்னல் விழுந்தவுடன் மதன் கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. மீனா அவள் தோழி வீட்டிற்கு இறக்கிவிட்டு ஆகாஷ் கோபத்துடன் மதனுக்கு போனையும் செய்தான். எங்கே இருக்கிறேன் மதன்? நான் இப்போதுதான் சென்னை ஏர்போர்ட் சென்று வந்தேன். மதன், பொய் கூறாதே. ஆகாஷ் ஒரு ஹோட்டலுக்கு அவனை வர சொன்னான். இருவரும் சந்தித்த போது ஆகாஷ் அப்போதுதான் அவனை தள்ளி, நீ பொய் சொல்லா, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு யாரு? மதன் அலட்சியமாக சிரித்தான். அவ என் காதலி மாலினி. நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி தான் இந்த மீனாவை என் கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் நான் மீனாவை விவாகரத்து பண்ணிவிட்டு மாலினியையும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆகாஷிற்கு தூக்கி வாரி போட்டது. அப்போது மீனாவின் நிலை, அவள் எங்கேயோ போகட்டும், எனக்கு என்ன, அவளுக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றான் மதன் கொடூரமாக. தன் நண்பனின் சுயரூபம் தெரிந்தவுடன் ஆகாஷ் நிலை குலைந்தான். அதே சமயம் தனிமையில் வாடும் மீனாவின் மீது அவனுக்கு இருந்த அக்கறை இப்பொழுது ஒரு தீராத காதலாக மாறத் தொடங்கியது. மதன் பேச்சை கேட்டு ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். இத்தனை வருட நட்பு இப்பொழுது ஒரு அந்நியனின் முகமாக அவனுக்கு தெரிந்தது. அப்போது மதன், நீ என்ன பேசி கொண்டு இருக்கிறன்னு உனக்கே தெரியாதா? மீனா உன்னை எவ்வளவு நம்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்காக ஒரு உன்னதமான பொண்ணோட வாழ்க்கையை சிதைக்க போறியா? ஆகாஷின் குரலில் ஆத்திரம் கொந்தளித்தது. அப்போது மதன் சாவகமாக தன் காஃபியை குடிச்சு விட்டு, ஆகாஷின் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு முறைதான். பிடிக்காத ஒருத்தியுடன் வாழ்கிற வாழ்க்கையை பிடிச்சவங்களோட வாழ்கிறது சரிதானே? மீனாவை என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். முடிஞ்சா அவளை புரிஞ்சுக்க வை, இல்லைனா விட்டுடு என்று கூறிவிட்டு அலட்சியமாக அங்கிருந்து கிளம்பினான். ஆகாஷ் அந்த ஹோட்டல் அறையிலிருந்தே திகைத்து அமர்ந்திருந்தான். ஒரு புறம் நண்பனின் துரோகம், மறுபுறம் மீனாவின் அப்பாவித்தனம். காரை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீனாவின் தோழி வீட்டிற்கு சென்றான். மாலை 4 மணி. மீனா வெளியே வந்தாள். அவள் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருந்தது. ஆகாஷ் லேட் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்ததுனால நேரம் போனதே தெரியல என்று உற்சாகமாக சொன்னாள். பரவாயில்லை மீனா, ஏறுங்க என்றான் ஆகாஷ். அவன் குரலில் இருந்த மாற்றத்தை அவள் கவனித்தாள். காரில் வரும்போது ஆகாஷ் அமைதியாகவே இருந்தான். என்ன ஆச்சு? முகம் ஒரு மாதிரியாக இருக்கு. ரகுநாத் சாரை போய் பார்த்தீங்களா என்று அவள் அப்போதுதான் கேட்டாள். ஆகாஷ் அவனை ஒரு நிமிடம் ஏறிவிட்டு பார்த்தாள். இவளிடம் உண்மையை சொல்லிவிடலாமா? தன் கணவன் ஊரில்தான் இருக்கின்றான், அதுவும் வேறொரு பொண்ணுடன் இருக்கின்றான் என்று தெரிந்தால் இவள் தாங்குவாளா? அவன் மனம் போராடி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் மீனா தலைவலி வேற ஒன்றுமே புரியலை என்று சொல்லி சமாளித்தான். வீட்டிற்கு வந்தவுடன் மீனா சமையலறைக்கு சென்றாள்.
ஆகாஷ் காலில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்த போது அப்போது மீனாவின் ஃபோன் ஒலித்தது. அது மதன் தான். ஹலோ மதன், எப்படி இருக்கிறீர்கள், சாப்பிட்டீங்களா? மீனாவின் குரலில் தெரிந்த அந்த அன்பு ஆகாஷின் இதயத்தை ரணமாக்கியது. மறுபுறம் மதன் ஏதோ ஒன்று கத்தினான். அப்போது மீனாவின் முகம் வாடி போனது. சரிங்க, கோவப்படாதீங்க, நான் ஆகாஷை நல்லா கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அவள் கண்களில் கண்ணீர் துளித்த போது ஆகாஷ் மெதுவாக அவன் அருகே சென்று, மீனா ஏன் அழுறீங்க? ஒன்றுமில்லை ஆகாஷ், அவருக்கு என் மேலே எப்பவுமே கோவம்தான். நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது. என்னை கல்யாணம் பண்ணிக்கவே அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சில சமயம் தோணும் என்று தேம்பி அழுதாள். ஆகாஷிற்கு துடித்தது. அவளது தோள்களை மென்மையாக பற்றி கொண்டு, உங்கள் தப்பு எதுவும் இல்லை மீனா. சிலருக்கு கையில் இருக்கிற வைரத்தோட மதிப்பு தெரியவே தெரியாது. நீங்கள் ரொம்ப அழகான அன்பான பெண். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் என்றான் மிகவும் உருக்கமாக. அப்போது மீனா நிமிர்ந்து ஆகாஷை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு ஏக்கம் இருந்தது. பல வருடங்களாக தன் தேடிய அங்கீகாரம் அன்பும் இந்த நண்பனின் சொல்லில் கிடைத்ததை அவள் உணர்ந்தாள். இரவு நெருங்கிய வெயிலில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல்கள் மீண்டும் காற்றடிக்க தொடங்கினர். மீனா பயத்துடன் தன் அறைக்குள் செல்ல முற்பட்ட போது ஆகாஷ் அவள் கையை பற்றினான். இன்றைக்கு அந்த ஜன்னல் திறக்காது பவித், நான் பக்கத்தில் இருக்கிறேன், பயப்படாத, தூங்கு என்றான். உடனே மீனா மெலிதாக புன்னகைத்தாள். நீங்க வந்த பிறகுதான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைனா இந்த தனிமை என்னை கொன்றும் என்றாள். அன்றைய இரவு ஆகாஷ் தூங்கவே இல்லை. மதனின் துரோகத்தையும் மீனாவின் தனிமையும் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்து கொண்டே இருந்தான். மறுநாள் காலை மதன் வீட்டிற்கு வருவதாக சொல்லியிருந்தான். ஒரு பெரிய புயல் அந்த வீட்டிற்கு நுழைய காத்திருந்தது. மறுநாள் காலை மதன் வீட்டிற்கு நுழைந்தான். ஆனால் அவன் தனியாக வரவில்லை. அவனுடன் அந்த பெண் மாலினியும் இருந்தாள். அப்போது மீனா அதிர்ச்சியில் உறைந்து போய் சிலையாக நின்றாள். யாரு இவங்க? மதன். மீனாவின் குரல் நடுங்கியது. மதன் எகத்தாளமாக சிரித்தான். இவள்தான் மாலினி. இனிமே இவளும் இந்த வீட்டில் தான் இருப்பா. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டிற்கே கிளம்பு என்றான். உடனே மீனா அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். அவளது உலகம் அப்போது இருண்டு போனது போல் தோன்றியது. அப்போது பின்னாலிருந்து ஆகாஷின் குரல். அப்போது இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். மதன் கொடூரமான வார்த்தைகள் அந்த அறையெங்கும் ஒலித்தனர். அப்போது மீனா நிலை குலைந்து போய் சுவரை பிடித்து கொண்டே நின்றாள். அவளது கண்கள் அப்போது ஆகாஷை தேடினர். ஆகாஷ் முன்பு வந்து அப்போது மீனாவின் கையை பற்றினான். அப்போது மதன், நீ செய்கிறது துரோகம்னு உனக்கு தெரியும். ஆனால் இந்த துரோகத்தை இவ்வளவு கேவலமாக நியாயப்படுத்துவேன்னு நான் நினைக்கல. இந்த வீட்டு மீனாவோட உழைப்பையும் நம்பிக்கையும் உருவானது. இங்கே இன்னொரு பெண்ணை கூட்டி வந்து அவளை வெளியே போ என்று சொல்லும் உரிமை இல்லை உனக்கு என்று ஆவேசமாக கத்தினான். அப்போது மதன் ஏளனமாக சிரித்தான். உரிமையா? நான் அவ புருஷன். அந்த உரிமையில் தான் சொல்றேன். அவளுக்கு இங்கே இடம் இல்லை. ஆகாஷ், நீ என் ஃப்ரெண்டு, இதோட நிறுத்திக்கோ என்றான். இல்லை மதன், உன்னை நண்பன்னு சொல்லவே நான் வெட்கப்படுறேன். இத்தனை நாள் மீனாவோட தனிமையும் அவளோட ஏக்கத்தையும் நான் பார்த்தேன். அவளுக்கு தேவை ஒரு புறம் உறவும் இல்லை, உண்மையான அன்பு. அதை உன்கிட்டே தேடியதும் அவளுடைய தப்பு தான் என்று சொல்லி ஆகாஷும் கூறினான். மீனாவின் பக்கம் திரும்பி பார்த்தபோது மீனா இருந்த இருட்டிலேயே, இனிமேலும் வாழாதீங்க. இவன் உங்களை மதிக்கவே இல்லை. உங்களை ஒரு மனுஷியாக கூட கருதலை. இவனை விட்டு போய்விடலாம் என்று சொன்னான். உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அப்போது மீனா ஒரு நிமிடம் தன் கழுத்தில் இருந்த தாலியை கிளற்றி வைத்தாள். பிறகு தன்னை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த மதனையும் அவன் அருகே நின்றிருந்த மாலினியையும் பார்த்தாள். அவளது பயம் இப்பொழுது வைராக்கியமாக இருந்தது. மெதுவாக தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி, இனிமேல் நான் உன்னுடன் வாழ எனக்கு தகுதி இல்லை.
உன் விருப்பத்தை நீனே நிறைவேற்றிக்கொள். நான் இதற்கு மேல் இங்கு இருக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிவிட்டாள். அப்போது இங்கு எனக்கு ஒரு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. பூவிற்கு இருக்கும் வாசம் கூட அது எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் இந்த இடத்தை விட்டு சென்றால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றால் நான் அந்த முடிவை எடுத்து விடுகின்றேன் என்றாள் மீனா. ஆனால் மீனா இப்படி முடிவெடுப்பாள் என்று மதனுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு வெளியே மழை பெய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என்று பின்னால் மறைந்திருந்த நிலாவும் இப்பொழுது பிரகாசமாகத்தான் தெரிந்தது. இனிமே இங்கே எங்கே போவோம் என்று ஆகாஷ் என்று கேட்டாள். மீனா, உங்களுக்கான கௌரவம் எங்கே இருக்கோ அங்கேயே உங்கள் வாழ்க்கையோடு புது விடியலையும் நோக்கி இன்று புன்னகையுடன் சொன்னான் ஆகாஷ். பல வருட மௌனத்திற்கும் தனிமைக்கு பிறகும் பவித்ராவின் இதழ்களில் முதல் முறையாக ஒரு நிஜமான புன்னகை அரும்பியது. அந்த பயணம் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி தொடர்ந்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.